சின்ன வயசில் இவங்க துருன்னு இருக்கிறதும், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதும், உடம்புல ஏதாவது ஒரு உபாதைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு, இந்த குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க பாட்டு விளையாண்டே தான் இருப்பாங்க. நெருப்பு காயம் ஏற்படுறது, அடிப்படுறது, ரத்தம் வர்றது, ஆனால் வலி தெரியாது. அந்த மாதிரி நிறைய கடகத்துக்கு இருப்பாங்க. ஸ்கின் பார்த்திங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வர்றது, ஏதோ ஒரு ரியாக்ஷன்ஸ் பாடியிலங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சுற்றி இருக்கவங்களுக்கு, பெரியவங்களுக்கு தான் அந்த விஷயத்தை காட்டி கொடுத்துட்டே இருக்கும். அந்த குழந்தை அது சஃபர் பண்ணாது. அதுக்கு அதோடைய பெயின் தெரியாது. ஏன்னா அது முன்னோர். அது மற்றவங்களுக்கு உணர்த்த தான் அது வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த குழந்தை கஷ்டப்படுற மாதிரியே நமக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருக்கும். சளி பிடிக்கிறது, ஃபீவர் வருதுங்கிறதெல்லாம் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இது ஏன்னு இவங்களை யோசிக்க வைக்காது, கடகராசிக்காரங்களை யோசிக்க வைக்காது, குடும்பத்தில் இருக்கவங்களை யோசிக்க வைக்கும். இந்த குழந்தைக்கு ஏன் இப்படி போயிட்டு ஒவ்வொருத்தங்கள்ட்டையா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறப்போ யாரோ ஒருத்தங்க இதுக்கான பதிலை கண்டுபிடிப்பாங்க. இந்த வீட்டில் அப்போது இந்த கன்னி வழிபாட்டை நம்ம விட்டுட்டோம், அப்போ இதை நம்ம சரி பண்ணிட்டா ஏதோ ஒரு ஜோதிடர் மூலமாக தெரியறதோ எப்படியோ அவங்களுக்கு தெரிய வரும். அதுக்கான சொல்யூஷன் அங்கே கொடுத்தாதான் இந்த குடும்பமே இங்கே செழிப்பாக மாறும். இதுதான் காலபுருஷ தத்துவத்தோடைய ரகசியமே அதுதான்.